ஓகே, டெய்லி யூசிங் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்க்கலாம். பயன்படுத்தும் போது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது நான் யூஸ் பண்ணும்போது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா while யூஸிங். while யூஸிங். யூஸிங் அப்படின்னா பயன்படுத்தும். போது அப்படிங்கிறது தான் while சொல்லுவோம். ஸோ while யூஸிங் அப்படின்னா பயன்படுத்தும் போது. நெக்ஸ்ட் ஒன், சில நேரங்களில் மட்டும். எப்போ புக்ஸ் படிப்பேன் அப்படின்னா சில நேரத்தில் சில டைம்ஸில் மட்டும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை சம்டைம்ஸ் ஒன்லி. சம்டைம்ஸ் ஒன்லி. கேலி செய்யாதே, ஒருத்தரை வந்து கேலி செய்யாத அப்படின்னு சொல்லுவோம். அதை டோன்ட் மாக். மாக் அப்படின்னா கேலி அப்படின்னு அர்த்தம். டோன்ட் அப்படின்னா செய்யாதே. ஏதாவது சொல்லு, ஏன் உம்முன்னு இருக்க அப்படிங்கிறத சே சம்திங். சே சம்திங். நெக்ஸ்ட் ஒன், நான் என்னுடைய தாகத்தை தணிச்சுக்கிட்டேன். நான் வேற ஒருத்தர்கிட்ட வாங்கி தண்ணி குடிச்சு என்னோட தாகத்தை தணிச்சுக்கிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஐ quenched மை டேஸ்ட். ஐ quenched மை thirst. மை thirst அப்படின்னா என்னுடைய தாகம். ஐ quenched அப்படின்னா தணித்து கொண்டேன். ஸோ ஐ quenched மை thirst அப்படின்னா என்னுடைய தாகத்தை தணித்து கொண்டேன். இனிமேல் பேசுவதற்கு என்ன இருக்கு? இனிமேல் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் பேசிட்டோமே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இனிமேல் பேசுவதற்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத what dare to talk. what's dare to talk. நெக்ஸ்ட்டு, இதுவே இனிமேல் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் இது ஏற்கனவே எல்லாம் பேசியாச்சு, சும்மா சும்மா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா வாட்ஸ் தேர் டு டாக். இனிமேல் பேசுவதற்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத வாட்ஸ் தேர் டு டாக். அதான் ஏற்கனவே பேசியாச்சு அப்படின்றத ஐ செட் எவ்ரிதிங் ஐ ஹேட் டு சே. நான் சொல்ல வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ அதுதான் இதோட மீனிங். ஐ செட் எவ்ரிதிங் ஐ ஹேட் டு சே. நான் என்ன சொல்ல வர்றேனோ அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே முன்னாடி அப்படிங்கிறது தான். ஆனால் ஏற்கனவே பேசியாச்சு, இனிமேல் என்ன இருக்கு அப்படின்னு. உனக்கு என்ன பிடிக்கிறதோ சாப்பிடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? உனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடு, எது கூச்சம் பார்க்காத அப்படிலாம் சொல்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா eat whatever you like. eat whatever you like. eat அப்படின்னா சாப்பிடு, whateverனா என்ன, you like அப்படின்னா என்ன பிடிக்கிறதோ சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை eat whatever you want. லைக்னா பிடிக்கிறது, வாண்ட்னா என்ன வேணுமோ சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். நீ எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், ஒன்றும் பயப்படாத, நீ எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலான்னு ஒருத்தருக்கு அஷூரன்ஸ் தருவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? யூ கேன் கால் மீ வென் எவர் யூ வாண்ட். எப்போ வேணும்னாலும் அப்படிங்கிறத வென் எவர். யூ கேன் கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணலாம். யூ வாண்ட் அப்படின்னா எனக்கு எப்போ வேணுமோ அப்போ என்னை கூப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.